ஓம் நம சிவாய. எனக்காக இவ்வளவு அன்பர்கள் திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து ஓம் நந்தி சித்தர் நாம் உரையாற்றுகிறோம். நேற்றைய தினம் மிக சிறப்பாக சர்க்குரு ஆசியோடு எங்களுடைய பயணங்கள் எல்லாம் சிறப்பாக இருந்தது. நான் ஒரு விளையாட்டாக தான் இறைவன் சொப்பனத்திலே கனவிலே சொல்லி இந்த சேனல் ஆரம்பித்தேன். மிகவும் ஒரு ரம்மியமாக ஆனந்தமாக இருக்கிறது. ஏன் என்று சொல்கிறோம் என்றால், நாங்கள் எல்லாம் இந்த ஒரு பத்திரிகை துறையிலும் இருந்து கொண்டு வந்து இன்னமும் என்னுடைய நண்பர்கள், அண்ணே நீங்கள் இன்னும் நம்மளோட மீடியா துறைக்கு வரணும்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. இருந்தாலும் அந்த குழந்தைகளுக்கெல்லாம் அந்த குடும்பத்துக்கெல்லாம் நல்லபடியாக இருக்கணும்னு சொல்லி கொண்டு என்னுடைய பத்திரிகை சொந்தங்கள் என்றைக்குமே அவர்களுடைய செய்திகள், ஏனென்றால் செய்திகள் எடுப்பது அவ்வளோ ஒரு ரம்மியமான விஷயம். அடுத்தவர்களுக்கு இன்றைக்கு எவ்வளவோ துறைகள் வந்தாலும் ஒரு செய்தி எடுக்கிறதுக்கு நாங்கள் அவ்வளவு வெயிலிலும் மழையிலும் நாங்கள் செய்தி சேகரிக்க போவோம். அந்த இடத்திலாம் போகும்போது எங்களுக்கு அவ்வளோ ஒரு வேதனைகள் இருக்கும். அவ்வளோ ஒரு முக்கியமான பிரமுகர்களை எடுக்கும் போதெல்லாம் எங்களுக்கு அவ்வளோ ஒரு விஷயங்கள் இருக்கும். இந்த நேரத்திலே என்னுடைய இந்த பத்திரிகை சொந்தங்களும் நல்லபடியாக, அவர்கள் குடும்பமும் நல்லபடியாக நீடோடி இருக்க வேண்டும். அவர்களுக்கும் முன்னேற்ற பாதையில் செல்ல வேண்டும். சித்தர்கள் ஆசியோடு அந்த குழந்தைகளுக்கெல்லாம் அவர்களும் முன்னேற்ற பாதையில் செல்ல வேண்டும். நம்முடைய அனைத்து சொந்தங்களுமே இந்த நேரத்திலே அந்த ஒரு பயணங்கள் சிறப்பாக இருக்க வேண்டும். நான் இது ஒரு விளையாட்டாக ஆரம்பித்த இந்த காணொளி வீடியோ யூடியூப் சேனல் மிகவும் ரம்மியமாக போகிறது ஏனென்றால் ஒவ்வொரு இடத்திலும் அந்த குழந்தைகள் எல்லாம் அவ்வளோ ஒரு ஆனந்தமாக சிறப்பாக என்னை சர்க்குரு ஆசியோடு, ஐயா இந்த மாதிரி யூடியூப் சேனலில் வந்துட்டாருன்னு சொல்லி அந்த மழலைகள்லாம் பேசுதுங்க. நேற்றைய தினம் கணக்கம்பட்டியிலே பேசினார்கள். அதுபோல பழனியிலே கிரிவலம் சென்றோம். கிரிவலம் சென்ற பகுதியிலே எங்களுக்கு கண்ணீர் விடும் சில துயரங்கள்லாம் சந்தித்தோம். ஏன் சொல்கிறோம் என்றால், கிரிவலம் செல்லும் பாதையிலே கிரிவலம் செல்வது எல்லோருக்கும் ஒரு இயல்பான விஷயந்தான். இருந்தாலும் அந்த இடத்திலே ஒரு சில அந்த தர்பூசணியெல்லாம் குழந்தைகள் வாங்கிறதுக்கு ஓரத்தில் தான் கடை வைத்திருந்தார்கள். அந்த இடத்திலே கூட அந்த கூடையெல்லாம் அப்படியே தூக்கி கொண்டு சென்றது கண்ணீர் விடும் அளவுக்கு இந்த சித்தர்களுக்கு தெரிந்தது. அதையும் இந்த நேரத்திலே சித்தர்கள் ஆசியோடு நம்முடைய தமிழ் சங்கம் மாநாடு நடக்கிறது. அந்த நேரத்திலே தமிழக முதல்வர்கள் அவர்களுக்கும் மற்றும் எண்ணற்ற அந்த நேரத்திலே அதை கண்டிக்க வேண்டாம் என்று, ஏனென்றால் அதை வேறு யாரும் வாங்கவில்லை. அவர்கள் என்ன பல கோடி ரூபாயை சம்பாதிச்சிட்றாங்க, அவங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? அந்த கூடையில் வைத்து விற்பதற்கு சுமார் ஒரு 200 ரூபாய் 300 ரூபாய் தான் கிடைக்கும். அந்த குழந்தைகளை அதை கொஞ்சம் கண்டிக்க வேண்டாம், கொஞ்சம் ஓரமாக வைத்து கொள்ளுங்கள் என்று அன்பாலே சொல்லி, இதை தமிழக முதல்வர் அவர்களும் எதையும் தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் என்று சொல்லிக்கொண்டு, அந்த இந்து அறநிலையத்துறையும் தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் என்று இந்த நந்தி சித்தர் அன்பாக சர்க்குருவின் ஆசியோடு சொல்லிக் கொள்கிறோம். நல்லதே நடக்க வேண்டும். ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம்.